nmms மேட் மனத்திறன் தேர்வில் இப்போ நாம் பார்க்க போகிறது படம் சார்ந்த வினாக்கள். அதில் இப்போ இந்த 71வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் மார்க் பண்ணக்கூடிய இடத்துல என்ன படம் வரும்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோட்டுத்துண்டு இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா 2 கோட்டுத்துண்டை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 கோட்டுத்துண்டு இருக்குது. அப்போது 1 2 3 அடுத்த படமானது 4 கோட்டுத்துண்டு கொண்டதாக இருக்கும். 4 கோட்டுத்துண்டு கொண்ட படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1வது ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் சரியான விடை. 72வது கேள்வி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டுத்துண்டானது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு நேர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி 2 கோட்டுத்துண்டா மாதிரி இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா இந்த 2 மேல் உச்சியில் ஜாயிண்ட் ஆகிருக்கு, ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா, ஏ ஷேப்புன்னு சொல்லலாம் இதையே. அப்போது இங்கிருந்து ஒரு கோட்டுத்துண்டு இப்படி பார்த்தினா தான் நேர் ஆப்போசிட்டில் வி ஷேப்பில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது படம் தான். இது பார்த்திங்கன்னா ஏ மாதிரியான ஒரு வடிவத்தை உருவாக்குது. இது பார்த்திங்கன்னா கீழே போய் கீழ் உச்சியில் ஜாயிண்ட் ஆகி வி ஷேப்பை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2வது ஆப்ஷன் தான் சரியானது. 73வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இந்த ஒரே ஒரு அந்த வட்டத்தை மட்டும் பாருங்கள். இந்த வட்டமானது வெளியே போயிருக்கு இல்லையா, வட்டமானது வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய வட்டம் வெளியே போன மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த 4 சின்ன கோடு இருக்கு இல்லையா, அதெல்லாமே வெளியே போயிடுதுன்னு வைங்களேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்கும். ரைட். அடுத்தது இந்த Q இருக்குது பாருங்கள். Qவை இப்படி மேலே கோடு போட்ட மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா அரை சுழற்சி பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், அதாவது 180 டிகிரி திரும்பிச்சுன்னு வைங்களேன், இந்த Qவை கொடுக்கும். சரியா, இது Q கிடையாது, இது மேலே கோடு போட்ட மாதிரி இருக்குது. இது எப்போ Qவாக மாறும் என்று சொன்னால் 180 டிகிரி திரும்பணும், அதாவது அரை சுழற்சின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த W என்பது அரை சுழற்சி பண்ணன்னு வைங்களேன். அரை சுழற்சினா ஒன்றுமே கிடையாதுங்க, தலைகளாக திரும்பி இருக்குது, அவ்வளோதான். இப்போது இந்த Wவை தலைகளாக திருப்பி போட்டால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள், M கிடைக்கும். ஓகேவா, அப்போது 3rd ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது 75வது கேள்வி பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வி ஷேப் உருவாயிருக்கு. ஒரு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு உருவாயிருக்கு. இப்போ நாமளும் என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி வி ஷேப் உருவாகிற மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வி ஷேப் உருவாகணும். அதே சமயம் இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடான இந்த சைடு கோடு வந்த மாதிரி பார்க்கணும். அப்போ எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி ஷேப் உருவாக்கக்கூடிய கோடு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா. சரியா, இந்த 1வது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் இந்த கோடு இப்படி போகும்போது வி ஷேப் உருவாக்கும். இந்த வட்டத்துக்கு வலது பக்கத்தில் கோடு இருக்குது, இந்த பக்கம் இடது பக்கத்தில் கோடு இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் தான் 1வது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது 76வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியானது. இங்கே இருக்கிற படம் அப்படியே இதே இடத்துல அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுதா, ஆனால் இந்த இடத்துல அம்புக்குறி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அதற்கு நேர் ஆப்போசிட் சைடில் வட்டம் இருக்குது, இந்த சின்ன வட்டமானது இங்கே போயிருக்கு, அம்புக்குறி அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த அம்புக்குறி நேர் ஆப்போசிட் சைடில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, இதாவது ஆப்போசிட் வடிவமானது வந்திருக்கு. ஸோ இதற்கு ஆப்போசிட் வடிவமான ஒரு வட்டம் இங்கே வந்திருக்கணும், சின்ன வட்டம் பின்னாடி போயிருக்கணும், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். அது போக 3 அம்புக்கறியுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். வட்டமானது இங்கே வந்திருக்கணும், சின்ன வட்டம் அங்கே போயிருக்கணும், 3 அம்புக்குறியுமே இந்த வலது பக்கத்தில் திரும்பின மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது 3rd ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது இந்த 77th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்தில் ஒரு சிறிய துண்டு மாதிரி கட்டாயிருக்கு இல்லையா, அந்த கட்டான துண்டு இந்த படத்தில் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கட்டான துண்டு இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அந்த வடிவமானது இந்த கட்டான துண்டு இல்லாத படம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஆப்ஷனில் தான் அந்த மாதிரியான ஒரு வடிவம் இருக்குது. ஸோ 4வது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது இந்த 78வது கேள்வி பொறுத்த வரைக்கும் இந்த ஒய்யானது அப்படியே தலைகீழாக திரும்பி இருக்குது இல்லையா. அப்போது இந்த அம்புக்குறியுமே அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1வது ஆப்ஷன் தான் வரும். ஒய் தலைகீழாக திரும்பி இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே இருக்கக்கூடிய அம்புக்குறியானது மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய கோடானது கீழே வந்துருச்சுன்னா இந்த 1வது ஆப்ஷன் தான் வரும். அடுத்தது 79வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கோணம் இருக்குது. அந்த முக்கோணத்துக்கு உள்ள ஒரு முக்கோணம் இருக்குது, அதாவது 3 பக்கங்களால் ஆனது. அடுத்து 3க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 4 சதுரங்களால் ஆனது தான் இது. அதில் பார்த்திங்கன்னா சதுரத்துக்குள்ளே ஒரு சதுரம் இருக்குது. 3 4. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 4 பக்கங்களால் ஆன சதுரம் இருக்குது. 3 4. அப்போ 4ஆக இருந்தால் இங்கே என்ன வரும்னா 5 வரும். 5 பக்கங்களால் ஆன ஒரு வடிவத்துக்குள்ளே அதே வடிவம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷன். அடுத்தது இந்த 80வது கேள்வி பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள 3 உருவங்களை அடிப்படையாக கொண்டு 4வது 4 மாற்று விடைகளிலிருந்து தேர்வு செய்வோம் அப்படி சொல்லி இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு வைங்களேன்,
இந்த அம்புக்குறியை ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து இந்த டாட்டில் இருக்குது. அடுத்தது இந்த டாட்டுக்கிட்ட போயிருக்கு, இந்த பக்கம் போயிருக்கு. அதாவது இங்கே இருக்கிற அம்புக்குறி இங்கே போயிருக்கு. அடுத்த அம்புக்குறி கீழ்ப்பகுதிக்கு வந்திருக்கு. இங்கே போன அம்புக்குறி ரெண்டாவது இங்கே, அடுத்து மூணாவது இங்கே, அடுத்த எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கணும் அம்புக்குறி. ஸோ அந்த அம்புக்குறி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 3 இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுத்தது பாருங்களேன், முக்கோணத்தை செக் பண்ணுங்கள். முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அப்படின்னா இங்கே முக்கோணம் இருக்குது. அந்த முக்கோணம் வந்து 2வது பொசிஷன் இங்கே வந்திருக்கு. அதுவும் சமயம் தலைகீழாக வந்திருக்கு. 3வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா இங்கே இருந்த முக்கோணம் இந்த லாஸ்ட்டுக்கு வந்திருக்கு. பாருங்களேன், இங்கே வந்திருக்கு, அதுவும் நேராக வந்திருக்கு. அப்போ இது வராத இடம்னு பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதி. இந்த மேல் பகுதிக்கு போகும், அதே சமயம் தலைகீழாகவும் போகும். அப்படி ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 4வது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது இதுவும் அம்புக்குறியை வச்சு பாருங்கள். அம்புக்குறி முதல் பொசிஷன் இங்கே, 2வது பொசிஷன் இங்கே போயிருக்கு, 3வது பொசிஷன் கீழே போயிருக்கு. அப்போ 4வது பொசிஷன் எங்கே வந்திருக்குன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். சரியா, மேலே இந்த பக்கம், அடுத்து இந்த பக்கம், அடுத்து கீழ்ப்பகுதியில் இங்கே வந்திருக்குன்னா அடுத்து இங்கே தானே வரணும். சரியா, அப்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனாக ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை வச்சு பார்க்கலாமா? கோடு வந்து இடது பக்கத்தில் இருக்குது, அடுத்து இங்கே வலது பக்கத்தில் இருக்குது. அடுத்தது இடது பக்கத்தில் இருக்குது. அப்போ அடுத்தது எங்கே போகும்? வலது பக்கத்துக்கு போகும். அப்போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடு இங்கே தான். ஸோ இந்த பொசிஷன் தான் 2வது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு கடிகாரமாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இது ஒரு 12 மணியை குறிக்குதா? 2 அம்புக்குறியுமே பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் இருக்குது. இந்த கோடை மறந்துடுங்க. இந்த 2 அம்புக்குறியுமே ஒரே பொசிஷனில் இருக்குது. ஸோ 12 மணி. அடுத்தது இதை பார்க்கும்போது என்னென்னா 3 மணியை குறிக்குது. 12 மணிக்கு அடுத்தது 3 மணி போகுது. அடுத்தது இந்த பொசிஷன் பார்க்கும்போது சின்ன முள்ளிங்க பெரிய முள்ளிங்கன்னு பாருங்களேன். அப்போ 6 மணிக்கு போகுது. 12 மணி, அடுத்தது அங்கேருந்து 3 மணி நேரம் கழிச்சா 3 மணி, அடுத்தது 3 மணி நேரம் கழிச்சா 6 மணி, அடுத்தது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு போகும். 9 மணியை குறிக்கக்கூடிய அந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள உருவங்கள்லேருந்து வேறுபட்ட உருவத்தை தேர்ந்தெடுக்கவும். சரிங்களா, அதாவது ஆட்மன் அவுட் மாதிரி தான் இதுவும். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியானது. எல்லாமே கோட்டு துண்டுகளாக இருக்குது, இது மட்டும் வட்டமாக இருக்குது. ஸோ இதுதான். அடுத்தது 84வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா எல்லாமே உருவங்களாக இருக்குது. இதை மட்டும்தான் நம்ம வடிவங்கள்னு சொல்ல முடியும். சரியா, முக்கோண வடிவம்னு நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இதெல்லாத்தையும் வடிவம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ முக்கோணம் என்பது தான் ஒரு வடிவத்தில் குறிப்பிடதாக இருக்கிறதுனால 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது 85வது கேள்வியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நீள்வட்டத்தினுடைய ஒரு பகுதியை குறிக்கிறது. அதாவது முட்டை வடிவத்தை நேராக வச்சோம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் தானே, அந்த வடிவத்தை குறிக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா முட்டையை நேராக வச்சா எப்படி இருக்குமோ அந்த வடிவத்தில் ஒரு பகுதி தான் இது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வடிவத்தை நேராக வைக்கிறதுக்கு இந்த சைடு மட்டும் இருக்குது, பாதி ஆப்ஷன் இங்கே இருக்குது. சரியா, அப்போ 3மே பார்த்திங்கன்னா ஒரு நீள்வட்ட வடிவத்தினை நேர் பொசிஷனில் வச்ச மாதிரி இருக்கும், செங்குத்து வடிவத்தை வச்ச மாதிரி இருக்குது. பட் இந்த ஆப்ஷனை பாருங்கள், நீள்வட்ட வடிவத்தை முட்டை வடிவத்தை கிடைமட்டமாக வச்ச மாதிரி இருக்குது. ஸோ 1வது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது இந்த 86வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் 2 வட்டங்கள் இருக்குது, 3 கோட்டு துண்டுகளால் உருவானது. இங்கேயும் 2 வட்டங்கள் 3 கோட்டு துண்டுகள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கோட்டு துண்டுகள் 2 வட்டங்கள் 3 கோட்டு துண்டுகள். சரிங்களா, இங்கே பாருங்கள் 2 வட்டங்கள் கரெக்டாக இருக்குது. பட் இதில் 4 கோட்டு துண்டுகள் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. 4 கோட்டு துண்டு வந்திருக்கு. அடுத்தது இந்த 87வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த அம்புக்குறி காட்டக்கூடிய திசையிலேயே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அடுத்து ஸ்டார் அதாவது பெருக்கல்னு சொல்லுவாங்க அது இருக்குது. அடுத்தது 2வது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெருக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கா? கீழேருந்து பாருங்கள், இங்கே பெருக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? பெருக்கலுக்கு அடுத்தது மறுபடியும் எங்கே வந்திருக்கணும்? கூட்டல் கழித்தல். கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். பெருக்கலுக்கு அப்புறம் கூட்டல் கழித்தல். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கழித்தல் ஆரம்பிச்சிருக்கு. கழித்தலுக்கு அப்புறம் அடுத்தது என்ன போகணுன்னா பெருக்கல் கூட்டல், கழித்தல் பெருக்கல் கூட்டல் அப்படி வந்திருக்கு. ஸோ அடுத்தது இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெருக்கலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பெருக்கலுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டல் கழித்தல் வந்திருக்கணும். பெருக்கலுக்கு அப்புறம் கூட்டல் கழித்தல் வந்திருக்கணும். பட் இங்கே கழித்தல் கூட்டல் வந்தங்காட்டி 4வது ஆப்ஷன் தான் தவறானது.